நாகை அருகே சாட்டியக்குடியில் அரசியல் வேறுபாட்டுக்காக உயிரிழந்தவரின் துக்க நிகழ்வை அப்பகுதி கிராம மக்கள் புறக்கணிப்பு செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சாட்டியக்குடி ஊராட்சிக்குட்பட்ட மில்லடி தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சி பின்னணியை கொண்ட இப்பகுதி மக்கள் தங்களுக்கு விருப்பமான அரசியல் கட்சிகளில் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் வசித்து வந்த விஜயரங்கன் சித்த வைத்தியம் பார்த்து வந்துள்ளார். முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்பட்ட இவர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கிராம மக்கள் இவரையும் இவரது குடும்பத்தையும் தனிமைப்படுத்தி சுபகாரியங்கள், துக்க நிகழ்வுகள் உள்ளிட்ட எந்த சமூக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க விடாமல் ஒதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விஜயரங்கன் மாரடைப்பால் நேற்று உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் யாரும் துக்க நிகழ்வில் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளனர். ஜாதி காரணமாக புறக்கணிப்பு சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சி ரீதியாக பிரிவினை அரங்கேறியிருப்பது சுற்றுவட்டார கிராமங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. முன்னாடி உள்ள காலங்கள்லாம் ஜாதியை வச்சு ஒதுக்குனாங்க. இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியை வச்சு ஒதுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருக்கணும், நான் வேற கட்சிக்கு போனா உன்னை ஊரை விட்டு ஒதுக்குவேன். அது இந்த அவலநிலை சாத்தியக்குள்ள ரொம்ப மிக மோசமா வேதனையா இருக்கு. இது போன்ற மக்களுக்கான இங்க சாத்தியக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கணும். மேல்மட்ட லெவல்ல நிர்வாகிகள் கரெக்டா இருக்கிறாங்க. கீழே உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் இப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இந்த கட்சியில தான் இருக்கணும், வேற கட்சிக்கு போனா உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பேன். இது போல அவலங்களை கிட்டத்தட்ட ஒரு 10-15 காலங்காலமா குறி வச்சு தாக்குறாங்க. ரொம்ப மக்கள் இது இல்லாம ஒரு மாரியப்பனுங்கிற ஒரு கட்சியை விட்டு வந்திருக்கிறாரு. அவர் அந்த கட்சியில உள்ள நடவடிக்கை சரியில்லாம மாரியப்பன் வந்திருக்கிறாப்புல. மற்றபடி இன்னும் ஒரு சில நபர்கள் வந்திருக்காங்க. அவரையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவருக்கான அனைத்து எதுவுமே கொடுக்கறது கிடையாது, பண்றது கிடையாது. இதை நிர்வாகம் நல்லது கெட்டது எதுக்குமே போறது கிடையாது. இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். என்ன பிரச்சனை எங்க சித்தப்பா இறந்துட்டாங்க. இவருக்கு இப்ப யாருமே வரல, ஊர்ல உள்ளவங்க யாருமே வரல. கேட்டா போய் சொல்லியாச்சு, போய் சொல்லியும் வரல. நேற்று 1:30 மணிக்கு பாடி வந்துச்சு கோயம்புத்தூர்ல இருந்து. இன்ன வரைக்கும் யாருமே எட்டி பார்க்கல. பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க உறவுல இருந்து வந்திருக்காங்க. மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே வரல, அக்கம் பக்கம் உள்ளவங்க யாருமே வரல. இதனாலதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. கட்சி விட்டு கட்சி மாறினதுனால தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. எந்த ஒரு தண்ணி கூட கொடுக்கறது கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதி கூட கொடுக்கறது கிடையாது. இது போல அவலங்களை மற்றவங்களுக்கு வராம நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும். நல்ல சித்தப்பாவுக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பையன். இவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்ப சரியான பாதுகாப்பு கொடுத்து இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். நீங்க நிர்வாகம் அதை கையில் எடுத்து பண்ணித்தரணும். சாட்டியக்குடி நல்ல விஷயம்.